சிஎஸ்கே வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஏன்டா ஒரு 4 நாள், ஒரு 3 நாள் நிம்மதியா இருக்க விட்றீங்களாடா? 3 நாள் சந்தோஷமா இருக்க விட்றீங்களாடா? பால்டன்ஸ போட்டு பொளந்த பொழல. அவ்வளதான் இனிமே ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் டீம்லாம் செட்டில் ஆயிருச்சு. இனிமே எல்லாரையும் பொலன்னு பொளக்க போறேன்னு எல்லார்கிட்டயும் கொண்டாந்து எடுத்து வச்சிருந்தேன்டா. சரி அடுத்த மேட்ச் குஜராத்தோட தான். அவனுங்க எல்லாருமே பொளக்குறானுங்க. இந்த டீம் அவனுக்கு செட்டே ஆகல. நம்ம எப்படியும் ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு உள்ள வந்து போனா, குஜராத் நம்மள இடியாப்பம் போட்டு போயிட்டு இருக்கான். ஒண்ணு சிஎஸ்கேக்கு எல்லாரும் அடிக்கிறானுங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் அடிக்க மாட்றான். ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார்முக்கு வர மாதிரி இருந்தா சிஎஸ்கேல இருக்க எவனுமே அடிக்க மாட்றானுங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? அங்க ஆர்சிபிய பாருடா. எல்லா மேட்சும் வின் பண்றானுங்கடா. எல்லா மேட்ச் இன்டென்ட்டோட ஆடுறானுங்கடா. நீங்க ஒரு மேட்ச் இன்டென்ட்டோட ஆடுனீங்கன்னா அடுத்த மேட்ச் அவ்வளவுதான் கிளம்பி போய் உட்கார்ந்துடுறீங்க. இன்னைக்கெல்லாம் ருத்ராஜ் தடவுன தடவுக்கு சேப்பாக்க பிச்சுக்கு கால் வலி கை வலி எது இருந்தாலும் சரியா இருக்கும்டா. அந்த தடவு ஆறுச்சாமின்னு ஒருத்தனை சொல்றானுங்க. அவன் 6 அடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் பார்க்கவும் இல்லை. வர்றான் ஸ்பின்னரை போட்டு வெளுக்கிறான்னு வலுப்பான்னுவானுங்க. எதுவுமே பண்ண மாட்டான். இவனுக்கு இந்த சிஎஸ்கேக்கு அநியாயத்துக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கு. ஒரு மேட்ச் நல்லா விளையாடுறானுங்க, ஒரு மேட்ச் அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் விளையாடுறானுங்க. நீங்க தானடா அந்த டீம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போதான் எனக்கு தெரியுது நம்ம ஒன்றும் போன மேட்ச் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை. பால்டன்ஸ் நம்மளோட ரொம்ப 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 வீக்கா இருந்திருக்கானுங்க. சரி விக்கெட் ஸ்லோவா இருக்கு, அவனுக்கு ஜிடியும் இன்னைக்கு திணறுவானுங்கன்னு பார்த்தா அவனுக்கு வேற ஏதோ விக்கெட்ல விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. எல்லாரும் பழைய சிஎஸ்கே மாதிரி விளையாடுங்கன்னு தான்டா சொன்னோம். அதுக்காக பழைய 2022 இருக்க சிஎஸ்கே மாதிரி விளையாடாதீங்கடா. தயவு செஞ்சு விளையாடாதீங்கடா. பிளே ஆஃப்க்கு போவீங்களா போக மாட்டீங்களாடா? ரொம்ப கஷ்டமா இருக்குடாடி.